ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பரான அருமையான ஒரு சைடிஷ் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்டான பாரம்பரிய முறையில் தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி சட்னி செய்து கொடுத்திங்கன்னா ஒரு தோசை சாப்பிட்ற இடத்துல 10 தோசை சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த மழை நேரத்துக்கு இந்த மாதிரி சட்னி செய்து கொடுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அதில் 1.5 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1.5 ஸ்பூன் அளவு உளுந்தப்பருப்பு சேர்த்து அது கூட பொடி பொடியாக அரிஞ்ச இஞ்சி துண்டு ஒரு 5 துண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் எண்ணெயில் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. இதில் இஞ்சி எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு சட்னி நல்ல வாசமாக இருக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். உளுந்த பருப்பும் கடலைப்பருப்பும் கலர் சேஞ்ச் ஆனோடனே பெரிய வெங்காயம் நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். ஒரு 2 பெரிய வெங்காயம் அதை இது கூட சேர்த்துட்டு வதக்கிடலாம். வெங்காயம் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடுங்க. இது கூட காஞ்ச மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கலாம். ஒரு 5லேருந்து 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு சட்னி நல்லா காரசாரமாக சாப்பிடுவீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட தக்காளி பழம் மீடியம் சைஸ் தக்காளி பழமாக ஒரு 5 தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்தோன்னே சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. இந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டு வதக்கும்போது தக்காளி நல்லாவே மசிஞ்சு வந்துடும். தக்காளியோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா மசிய வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சட்னி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்திருக்கணும். தக்காளி நல்லா இந்த அளவுக்கு மசிஞ்சு வந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை எடுத்துருக்கிறேன். அது எல்லாத்தையும் கை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக போடுங்க. மல்லியை வதக்க வேண்டாம், அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கட்டும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சட்னி நல்லா ஆறினோடனே மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட திப்பியாக இருக்க வேண்டாம். வெங்காயம் எல்லாம் நல்லா அரைப்பட்டு வந்தால் தான் சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி ஆல்ரெடி வதங்கிருச்சு, அதனால் வெங்காயத்தை மட்டும் நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட நல்லா முருகலாக 2 தோசை சுட்டு சாப்பிட்டோன்னா ஒரு தோசை சாப்பிட்ற இடத்துல 10 தோசை கூட சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. அதுவும் இட்லி கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ இந்த சட்னிக்கு ஒரு சூப்பரான தாளிப்பு கொடுத்துடலாம். கடையை சூடு பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்ல வாசனையாக இருக்கும். இது கூட 1 ஸ்பூன் அளவு கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. கடுகு பொரிஞ்சு வந்தோடனே 1/2 ஸ்பூன் அளவு உளுந்தப்பருப்பு, முழு உளுந்தப்பருப்பும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து உளுந்து லைட்டாக கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சட்னியில் சேர்த்துடலாம். இந்த உளுந்தப்பருப்பு வாசனையோட அந்த சட்னியை சேர்த்து சாப்பிட்டோன்னா சும்மா அப்படி இருக்குங்க. பாருங்கள் எவ்வளவு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த டேஸ்டான சட்னி ரெசிப்பியை நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு முறை செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.